ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் 2ல் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ராஜியும் கதிரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஹாட் போட்டு அதில் எடுத்து வைக்கிற மாதிரி. அதை வந்து நம்ம செந்தில் வந்து பார்த்துறாரு. டேய், என்னடா இங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கொஞ்சம் களைஞ்சிருச்சு, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. டே, ரொம்ப பண்ணாதரா அப்படின்னு அவர் வந்து ஓடுறாரு. உடனே ராஜி வந்துட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அடுத்து நம்ம மீனா வராங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கவும், இல்லை அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. வா, ஏன் நம்மளும் கொஞ்சம் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்ருக்குறாங்க. இங்கே வெளியில் பார்த்தா நம்ம பாண்டியன் வந்துட்டு சரவணங்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். இதை வந்து கதிரும் அவங்க மாமாவும் நின்று பார்த்துட்ருக்காங்க. இனிமேல் எல்லாம் நடந்த மாதிரி தான், இவர் வேறு நினை இவ்வளோ தூரம் பேசிகிட்ருக்காரு அப்படின்னு. டேய், நமக்கு குடும்பம் இதெல்லாம் ஆயிடுச்சுடா, இனிமேல் நீ பொறுப்பாக இருக்கணும்டா, உன் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தியாச்சு, இனிமேல் நீ அதை நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படி இப்படின்னு பாண்டியன் பேசுகிறாரு. இனிமேல் உனக்கு குழந்த பிறக்கும், உன் தம்பிங்களுக்கு குழந்த பிறக்கும், வீடே நல்லா இருக்கும்டா, வீடு நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து மனைவி கேட்குறதெல்லாம் கரெக்டாக செய்யணும்டா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே நம்ம தங்கமயில வந்து கோமதி ராஜியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் வாய்க்குள்ளேயே என்னமோ பேசுகிறாங்க. என்னம்மா சத்தமாக சொல்லு கேட்குறாங்க. இல்லை, பால் சொம்பு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உள்ளே வச்சாச்சுன்னு சொல்லி கோமதி ராஜி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம்.